ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழ்நாடு கிராம பேங்க்கில தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் 13,217 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி ஆஃபீஸர் லெவலில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 48,000 55,000 வரைக்கும் சேலரி இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் வந்து 28 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐபிபிஎஸ்லேருந்து பாருங்கள் ரீஜனல் ரூரல் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி டேட் வந்து பார்த்தோன்னா 21 செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட்டாக வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் டேட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 28 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் நான் காமிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய டேட் தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து இந்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். 28 செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் டேட் வந்து பார்த்தோன்னா பழைய டேட் தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் காமிச்சேன். 28 செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் ஏ லெவலில் வந்து ஆஃபீஸரில் வந்து பாருங்கள் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 கேட்டகரியில். அதுக்கப்புறம் குரூப் பி லெவலில் வந்து பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த ரீஜனல் ரூரல் பேங்க்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சேலம் தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஹெட் ஆஃபீஸாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கான ரீஜனல் லாங்குவேஜுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து நல்லா வந்து எழுத படிக்க பேச வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதேமாதிரி வந்து புதுச்சேரி சார்ந்தவங்க வந்து பாருங்கள் புதுவை பாரதியார் கிராம பேங்க் இருக்குது. அவங்களுக்குமே வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது. ஓவராலாக வந்து ஒரு 13,200க்கு மேலே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் குரூப் பி லெவலில் போஸ்டிங்ஸில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 18லேருந்து 28 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங். இதுக்கு வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சீனியர் மேனேஜருக்குலாம் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பான் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ள நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ எனி டிகிரி நீங்கள் முடித்தவங்க வந்து எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ப்ரொஃபிஷியன்சியாக வந்து பாருங்கள் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. அதே மாதிரி வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்குமே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த டிகிரிலேயே வந்து பர்டிகுலராக வந்து அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும், முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் வந்து பாருங்கள் மேனேஜர் லெவல் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கும் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து பாருங்கள் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேலே இருக்கிற அந்த 2 போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தோன்னா 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா டிகிரியில் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸோ கம்யூனிகேஷனோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க இல்லைனா வந்து லா ஆஃபீஸர் லெவலில் வந்து பாருங்கள் டிகிரி முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து ஆஃபீஸரில் வந்து உங்களுக்கு சீனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் வந்து பர்டிகுலர் டிகிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 இயர்ஸ் வந்து சீனியர் மேனேஜருக்குலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற அந்த 2 கேட்டகரிக்குமே வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸ் தான், நீங்கள் வந்து அதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ₹175 வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கு, அதர்ஸ் கேட்டகரிக்கு ₹850 இருக்கும். அதே தான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்க போகுது. ஆன்லைன் மூலம் இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம்.
ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும்? பிரிலிமினரி எக்ஸாம், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபீசர் ஸ்கேல் 1க்கு தனியா குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே இங்க குடுத்துருக்காங்க. இத நீங்க வந்து ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாமோட லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ல அப்ளை பண்றவங்களுக்கு வந்து பாருங்க, தமிழ் லாங்குவேஜே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ தமிழ்லயே நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஆஃபீசர் ஸ்கேல் 2க்கு வந்து பாருங்க, ஜெனரல் பேங்கிங் ஆஃபீசர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு தனியா குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் கேடருக்கு, ஆஃபீசர் ஸ்கேல் 3க்கு தனியா இந்த மாரி வந்து பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கான கட் ஆஃப் மார்க்கான டீட்டெயிலுமே வந்து பாருங்க, இங்க வந்து இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து மோஸ்ட்டா வந்து நம்ம தமிழகத்தில வந்து நெறைய சென்டர் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது எக்ஸாம ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ ஹவ் டூ அப்ளைல வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா இங்க இருக்கு. இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இதுல வந்து பாருங்க வேக்கன்சிக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேட் வைஸா வந்து வேக்கன்சி பிரிச்சு குடுத்துருக்காங்க. இப்ப ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, அதுல வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறத வந்து இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்ம தமிழ்நாடு வந்து 23ல இருக்கு. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 468 வேக்கன்சி வந்து இருக்கு. அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து பிரேக்கப் பண்ணி குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆஃபீசர் ஸ்கேல் 1க்கு வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 200 வேக்கன்சி பக்கம் உங்களுக்கு வந்து இருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஆஃபீசர்லயே வந்து பாருங்க, ஸ்கேல் 2ல ஜெனரல் பேங்கிங் ஆஃபீசர்க்குலாம் வந்து வேக்கன்சி கம்மியா தான் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற அந்த 2 கேட்டகரிக்கு தான் வந்து வேக்கன்சி அதிகம். மொத்தமா ஓவராலா இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13,200க்கு மேல வந்து வேக்கன்சி இருக்கு. அது ஆஃபீசர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2ன்னு வந்து தனித்தனியா வந்து வேக்கன்சி வந்து கம்யூனிட்டி வைஸா வந்து பிரேக்கப் பண்ணி குடுத்துருக்காங்க. இத நீங்க டீட்டெயிலா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு தடவ. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அதே மாரி எக்ஸாம் சென்டருமே வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்ல வந்து உங்களுக்கு வேரியஸ் லொகேஷன் இருக்கு. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது பிரிலிம்ஸ் எக்ஸாம்க்கு வந்து பாருங்க, இங்க நெறைய சென்டர் குடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர்ன்னு. அதே மாரி மெயின் எக்ஸாம்க்கு வந்து பாருங்க, இங்க தனியா குடுத்துருக்காங்க. இந்த 2 இது உங்களுக்கு தனித்தனியா எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கு. அத நீங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.